Hi guys, this is Shankar's Tech Review episode 3. சரி, இந்த எபிசோடில் எப்பவும் போல் நம்ம ஐஃபோன் பார்க்க போகிறதில்ல. Today we are going to see the tech review of an Android phone. Android phone-na everybody feels it doesn't age good. ரொம்ப நாளைக்கு வராதுங்க, ஆண்ட்ராய்டு எடுக்குங்க வாங்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் அது தப்பு. We are going to see the tech review of an old Android phone that has held up good. ஒரு பழைய ஃபோனு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபோன்னு கூட சொல்லலாம். Let me break the suspense. The phone is nothing other than Note 9. சாம்சங்கோட Note 9ங்க. This phone is a very nice phablet. I always love the Note series-ங்க. எதனாலங்க இந்த Note series பிடிக்கும் எனக்கு? Mainly because of this S Pen-ங்க. This S Pen has a lot of features. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஃபோன் என்ன பில்டு, என்ன ப்ராசஸர், என்ன ரேமு, கேமராஸ் என்ன, இந்த ஃபோனு இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்ஸோட எப்படி போட்டி போடுது, இந்த ஃபோனு இன்றைக்கி வாங்கினாலும் நல்ல பையா அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். Let us go into the video. இந்த ஃபோன் Note 9 ரிலீஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 24, 2018ங்க. 2018 வந்த ஃபோனுங்க. வந்து நியர்லி 2 years ஆக போகுது. இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். The dimensions are 162, 162க்கு 76க்கு 88. 168 162 மில்லிமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த சைடுங்க, 76ங்கிறது இதுங்க, 8.8ங்கிறது இதுங்க. ஸோ this is the dimensions of this phone. This phone is a phablet. A phone and a tablet together is called as phablet. This phone weighs 201 grams, relatively lesser than an iPhone 11 Pro Max which weighed 226 grams. But இதில் வெயிட்டு ரொம்ப ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குங்க. த்ரூ அவுட் த ஃபோன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால இதை கையில் பிடிச்சிருக்க ஃபீலிங்கே இல்லைங்க. I have been using this phone as my daily driver for the past 1 week. ஒரு வாரமாக இந்த ஃபோனை தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். Although I have an Apple iPhone 11, அதை வச்சுட்டு I've been using this to review this phone. This is made of Corning Gorilla Glass 5 on the front and on the back. Corning Gorilla Glass 5 தான் இன்றைக்கி வரைக்கும் நிறைய டிவைசஸில் வந்துட்டுருக்கு. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா this has a SIM tray. இது 2 ஆண்டனா பேண்டு. சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், ஒரு பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மட்டும்தாங்க இந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா it has got volume rockers to increase and decrease the volume. இது என்ன பட்டன் பார்க்குறீங்களா? This is called the Bixby button. நம்ம சாம்சங் பிக்ஸ்பி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த பட்டனை பிக்ஸ்பிக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இஃப் நாட், என்னை மாதிரி ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பட்டனை யூ கேன் மேப் இட் டு எனி அப்ளிகேஷன் தட் யூ வாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இது அமுக்குன்னா நான் வாட்ஸ்அப் வர மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ மேப் இட் ஃபார் த சேம். திஸ் ஃபோன் we can use 2 physical SIMs-ங்க. eSIM இதில் கிடையாது. you can use 2 physical SIMs. and இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குங்க. we have a fingerprint scanner. The fingerprint scanner in this phone is relatively faster than any on-screen fingerprint scanner-ங்க. உங்களுக்கே தெரியுது. so this is relatively faster than any on-screen fingerprint scanner. இந்த ஃபோனில் we also have an IR scanner. ஸோ இப்படி போன பார்த்தீங்கனாலே it will open automatically. that is IR scanner, a face lock மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ it is called an IR scanner or iris scannerனு சொல்லலாங்க. இதை உங்களோட ஐ பால்ஸில் இருக்க ஐரிஸை ஸ்கேன் பண்ணி தான் இந்த டிவைஸை ஓப்பன் பண்ணும். இதிலே வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஐரிஸ் ஸ்கேனர் ரெண்டுமே போட்டு வச்சுக்கலாம். along with that you can also have a pattern lock on the phone. இப்போ நான் போட்டு வச்சுருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா you always have a pattern lock. இந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். the resolution of the device பார்த்தீங்கன்னா 1440 into 2960ங்க, which translate roughly to 516 ppi
உண்மையிலே இந்த ஃபோனோட ஸ்க்ரீனு I've loved it a lot all throughout the 1 week that I'm using this phone. இதில் 516 பிக்சல்ஸ் per inch இருக்குங்க. This is greater than iPhone 11 Pro Max. That is till date the best device from Appleங்க. இன்னொன்று ஆப்பிளோட டிஸ்பிளே பூராவே சாம்சங் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் அதனால் ஒரு சாம்சங் டிவைஸ் போகிறதுக்கு எந்த குறையும் இல்லைங்க. இந்த டிவைஸோட டிஸ்பிளே அகெயின் இட் மேக்ஸஸ் அவுட் somewhere at 800 nits. So 800 nitsங்கிறது it is relatively brighter in the sunlight. இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு செல்லாது, 1000 nits தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிவைஸ் வேணாம். பட் இட் இஸ் ரிலேட்டிவ்லி குட். 2 வருஷம் பழைய ஃபோனாக இருந்தாலும் இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த பிரைட்னஸ் போதுங்க. இட் இஸ் HDR10 சர்டிஃபைட். அதனால் உங்களுக்கு அழகாக வீடியோஸ் பார்க்கலாம். உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோஸ் ஆகட்டும், அமேசான் ப்ரைம் வீடியோஸ் ஆகட்டும், ஒரு நார்மலாக ஷூட் பண்ணுற எந்த வீடியோவாகட்டும் இந்த ஃபோனில் நீங்கள் அருமையாக பார்க்கலாங்க. திஸ் ஃபோன் இஸ் HDR10 கேப்பபிள். இந்த ஃபோன் வந்தது ஆண்ட்ராய்டு 8.1ஓட வந்துச்சுங்க. பட் நவ் திஸ் ஃபோன் இஸ் ரன்னிங் இன் ஆண்ட்ராய்டு 10 with One UI 2.1. ஸோ அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் இந்த ஃபோனுக்கும் கொடுத்துருக்காங்க சாம்சங் சைட்லேருந்து. இந்த ஃபோனில் வர சிப் 2 விதங்க. ஒன்று ஸ்னாப்ட்ராகன் 845, இன்னொன்று எக்ஸினாஸ் 9810. ஸோ இன்றைக்கி வர்றது ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ளஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. பட் திஸ் ஃபோன் கம்ஸ் வித் ஸ்னாப்ட்ராகன் 845. நான் ஒரு ஃபோன் கால் பேசுவேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன், வீடியோ பார்ப்பேன், கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு திஸ் ஃபோன் இஸ் தி பெஸ்ட் ஃபோன் அவுட் இன் த மார்க்கெட் நவ். இப்போ நம்ம கேமரா செக்ஷனுக்குள்ளே போவோங்க. திஸ் இஸ் காட் 2 கேமராஸ். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், திஸ் இஸ் காட் 2 கேமராஸ். ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வேரியபிள் ஆப்பர்ச்சர் கேமரா. இந்த வேரியபிள் அப்பர்ச்சர் டெக்னாலஜி வந்து சாம்சங் எடுத்துகிட்டு வந்த டெக்னாலஜிங்க. இந்த டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா திஸ் ஃபோன் jumps in and out. That is the speciality of this phone. In the variable aperture S9 plus lende irukanga. So primary camera la the variable aperture goes in from 1.5 to 2.4. Then the secondary lens pathingala, and the secondary lens is nothing but a telephoto lens nga. This telephoto lens is 2.4 aperture. This phone also has an LED flashங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது it is an LED flash. இந்த LED ஃப்ளாஷ்க்கு மேலே இன்னொரு சென்சர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்ட் த ஹார்ட் ரேட் சென்சருங்க. இந்த இடத்துல கை வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் மெஷர் யுவர் ஹார்ட் ரேட் அண்ட் யுவர் SpO2 தட்ஸ் கால்ட் அஸ் யுவர் பிளட் ஆக்சிஜன் லெவல்ஸ். இன்றைக்கி இருக்க இந்த கொரோனா வாரில் யூ கேன் கோ ஹெட் அண்ட் மெஷர் யுவர் SpO2 whenever you want. இதில் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ from 4K 60, 4K 30 எடுக்கலாம், and 180pல 30, 60 எல்லாமே எடுக்கலாம். and it has got a beautiful selfie camera also. இதில் இருக்க செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா it is 7 megapixels. I'm sorry, the selfie shooter is 8 megapixels with a focal length of 1.7ங்க. இதில் என்னதான் இருந்தாலும் it takes good selfies and good cameras. அதை நம்ம கேமரா செக்ஷனில் எடுத்து டீட்டெயில்டாக காமிப்போம். ஹாய் இந்த வீடியோக்குள்ளே ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஓகே, நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தோம்ல, அதோட சஸ்பென்ஸ் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறோம். சொல்லுங்கள். From tomorrow onwards, we are also adding automobile videos onto our blog. அவங்களோட ஃபேவரட் ஃபீல். Yes, of course. So mobile phones and automobiles are my favorite. இந்த ஃபோனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா it has got a headphone jack. இன்றைக்கி இருக்க முக்கால்வாசி ஃபோன்ஸில் இந்த ஹெட்ஃபோன் ஜாக் தாங்க இல்லை. It has got a small headphone jack, not a small, a normal headphone jack, a 3.5mm regular headphone jack. Apart from that, இந்த ஃபோனை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிடிச்சதுக்கான மெயின் ரீசன் இந்த S Penங்க. இந்த S Penல இந்த S Pen எடுத்துகிட்டு யூ கேன் ரைட் ஸ்க்ரீன் மெமோஸ்
இந்த ஸ்க்ரீன் மெமோஸ் எடுத்துகிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் வில் கெட் சேவ்ட் ஆன் டு யோர் நோட்ஸ். இதை நீங்கள் எடுத்து ஏஆர் டூடில் அப்படிங்கிற அப்ளிகேஷனும், அதாவது ஒரு சின்ன கிமிக்கும் ப்ளே பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் சென்ட் லைவ் மெசேஜஸ். அதெல்லாம் எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் இட் இஸ் காட் அன் ஐஆர் ஸ்கேனர். அப்பார்ட் ஃப்ரம் தட் அ ப்ராக்சிமிட்டி, an ambient light sensor, a gyroscope, a barometer. It has got all the necessary sensor that is even applicable for a phone in 2020. 2020ல இந்த ஃபோன்ஸில் என்னென்ன சென்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ஃபோன்லேயும் இருந்துச்சுங்க. சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சப்ளை ஆகிற சார்ஜர் இட் இஸ் 15 வாட் சார்ஜர். இன்றைக்கி வர்றது வந்து 25 வாட்ஸ் வருது பாக்ஸில். நம்ம 45 வாட்ஸ் சார்ஜர் வேணால் வாங்கிக்கலாம். பட் 25க்கும் 45க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் யோர் மணி ஆன் அ 45 வாட் சார்ஜர். ஸோ இதில் வர்றது இட் இஸ் 15 வாட் சார்ஜர். பட் உங்களுக்கு 25 வாட் சார்ஜர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாக் இன் டு அ சாம்சங் ஸ்டோர், பை a 25 வாட் சார்ஜர் அண்ட் சார்ஜ் யுவர் Note 9 ஃபாஸ்டர். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஐ யூஸ் மை ஒய்ஃப்ஸ் Note 10 சார்ஜர் டு சார்ஜ் திஸ் Note 9. இட் சார்ஜஸ் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டர். இதில் வர கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வச்சுருக்கிறது ஒரு ப்ளூ வெர்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் அ ப்ளூ வெர்ஷன் யூ ஆல்சோ ஹேவ் அ காப்பர், அ ஒயிட், அ பிளாக் and a gorgeous alpine white variant ன்னு ஒரு வேரியண்ட்டும் வந்துச்சுங்க. ஸோ யூ ஹேவ் 5 கலர் ஆப்ஷன்ஸ் இன் திஸ் ஃபோன். இது எனக்கு அகெயின் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எஸ் பென்னோட கலர்ஸ். கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் எஸ் பென் தான் இந்த ஃபோனோட ஃபேவரட் ஃபீச்சரு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ எஸ் பென் வச்சு இந்த ஃபோனில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். இது நம்ம பார்த்த அந்த ஸ்க்ரீன் ஆஃப் மெமோ. அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ரீன் ஆஃப் மெமோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பென்னை உள்ளே போட்டோம். நவ் we are taking this pen out. இந்த பென்னை நீங்கள் வெளியே எடுத்தோன்னே யூ கேன் கிரியேட் அ நோட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எதுவும் ஒரு மளிகை லிஸ்ட் எழுதணும் அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் எழுதிட்டு இதில் சேவ் பண்ணிங்கன்னா இட் வில் கெட் சேவ்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் செவரல் ஃபீச்சர்ஸ். எல்லா நோட்ஸையும் பார்க்கலாம். ஸ்மார்ட் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் ஸ்மார்ட் செலக்ட் பண்ணணுன்னா இப்படி ஸ்மார்ட் செலக்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஃபோன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரைட். ஸ்க்ரீன்லேயே நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் மேலே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் ஸ்க்ரீன் ரைட். இதில் அடுத்து இருக்குது லைவ் மெசேஜஸ். ஸோ இந்த லைவ் மெசேஜஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can go ahead and send live messages to anybody. இந்த லைவ் மெசேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா it will be stored as a small MP4 file. For example பார்த்தீங்கன்னா we will take some other color. Oh, done. I love you. Done கொடுத்துட்டீங்கன்னா it will be stored as a small MP4 file and when you save this and share it with someone இந்த மாதிரி மெசேஜஸாக போகுங்க. So these are called as live messages. This is available in Note 9. இதில் அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா it is called as AR doodling. ஒரு ஃபேஸை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸில் நீங்கள் என்ன வேணால் வரையலாம். So this will be very interesting to use too. And you also have a dedicated translate mode. In the translate mode பார்த்தீங்கன்னா you have got several languages that are already inside the phone. Apart from that உங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் languages வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். So these are the uses of the S Pen. இதுதாங்க இதில் கொடுத்துருக்க கேமராவோட இன்டர்ஃபேஸ். இந்த கேமராவோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா this clicks, as I told you, beautiful selfies. Apart from beautiful selfies, it has got a normal camera and it has also got a telephoto camera. இது ரெண்டுமே இதில் அவைலபிளாக இருக்குங்க. You can also take videos, wonderful videos as I told you. இதிலே மோர் போனீங்க அப்படின்னா you got a pro camera, you got a panorama நம்ம ஐஃபோனில் இருந்த மாதிரி அதே மாதிரியான panoramaங்க. You can choose a panoramic view of the room that you are in or a scenery that you are in. ப்ரோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸில் இருக்க மாதிரி this is for professionals if you know to play around.
அண்ட் தென் இதில் ப்ரோ கேமரா பேனரோமா தவிர்த்து இப்போ ஃபுட்டு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் த ஃபோட்டோகிராஃபி ஆஃப் அ ஃபுட். இப்போ நைட் மோட் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் அ டெடிக்கேட்டட் நைட் மோட் ஹியர். ஸோ வென் யூ ஹோல்ட் யுவர் ஃபோன் அண்ட் கிளிக் ஆன் டு அன் இமேஜ், உங்கள் ஃபோனில் நைட் மோட் டாகிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா it automatically works and creates a very good bright image which is very much usable onto any camera base. இதில் night mode தவிர we also got an option called as live focusங்க. இது ஐஃபோனில் இருக்க அதே மாதிரியான ஒரு போர்ட்ரேட் ஆப்ஷன். இது ஃப்ரண்ட்லேயும் ஒர்க் ஆகுங்க, பேக்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ now you can see the background that is blurring around my head. So this option is also available on Note 9. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க, that is called as wide selfie. When you have a group of ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னு வைங்க, you can also have something called as a wide selfie. நிறைய பேரை கவர் பண்ணுவோங்க. It has got a brighter angle and you have got a super slow motion video, a slow motion video, a hyperlapse video and a pro video. இந்த ப்ரோ வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோட் கேமரா மாதிரியே திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ கேன் கோ அரவுண்ட் அண்ட் பிளேங்க. தஸ் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த Note 9 உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்டில் அவைலபிள் ஆன் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 69,000 இருக்குது, யூ கேன் கெட் இட். இட் ஹஸ் காட் 2 வேரியன்ட்ஸ், forgot to mention it. One is a 128GB variant and another is a 512GB variant. ரெண்டாவது இதில் 512GB வரைக்கும் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். தட் இஸ் ஒன் பிக் ஆப்ஷன். 2 சிம் போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். என்னைய மாதிரியே உங்களுக்கும் இந்த Note 9 ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ வண்டர்ஃபுல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சே நான் எனக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, என்னென்ன வாட்ஸ்அப் வந்திருக்கு, என்ன இமெயில்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக பார்த்துருவேங்க. ஸோ இந்த Note 9 வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லேயோ பிங் பண்ணுங்கள். we will definitely reply to you very shortly. இந்த Note 9ஓட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you. Bye.